இன்னைக்கு காலையில் ஒரு 5 மணிக்கு தாங்க ஆட்டோ ஓட்டலாம்னு சொல்லி கிளம்பிட்டேன். நல்லா தலை குளிச்சுட்டு ஆக்டிவா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தாங்க நான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு சுபாவை பார்க்குறேன், சீட்டு ஃபுல்லாக கீறி பஞ்செல்லாம் அப்படியே வெளியே கிடக்குங்க. எனக்கு அப்படியே மனசுல ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. சரி ஓகே, நாய் எதுனா கடிச்சிருக்குன்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுட்டு சாக்கு எடுத்து பொத்திட்டேங்க. அண்ணா பஸ் டிப்போவா? பஸ் ஸ்டாண்டா? பஸ் டிப்போ சார். பஸ் டிப்போ அதாவது பஸ் எல்லாம் நிற்குமே எல்லாமே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில் எந்த கடையும் திறந்துருக்காதுங்க. அதனால சீட்டை தைக்கவே இல்லை. அப்போதாங்க கிட்டத்தட்ட 9 பேர் சேர்ந்த பார்வையற்ற அண்ணமாருங்க அட்ரஸ் தெரியாம நின்றுட்டு இருந்தாங்க. அண்ணமாருங்க எல்லாருமே சிதம்பரத்துல இருந்து வந்திருக்காங்களாம். ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. கரெக்டா ஒரு 7 to 7:15 அந்த ஈவெண்ட்டுக்குள்ள அவங்க இருக்கணுமா. ஆனால் ஓகே தானே, நீங்க பஸ்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேணானே, நானே உங்களை போய் இறக்கி விட்டுறேன்னு சொல்லி அண்ணமாருங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டேங்க. 9 பேரையும் ஒரே நேரத்தில் கூட்டிட்டு போக முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் 5 பேரை கூட்டிட்டு போனேன், அடுத்து ஒரு 4 பேரை கூட்டிட்டு போனேங்க. அண்ணமாருங்க போற இடம் கரெக்டா 3 கிலோமீட்டர் தூரம் இருந்துச்சுங்க. நான் சிரிச்ச மொத்தம் அழகா கூட்டிட்டு போய் இறக்கி விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் 5 பேரை போய் இறக்கி விட்டு வர வரைக்கும் 4 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. திரும்ப 4 பேரை வந்து ஏத்திட்டு போனாங்க. காலையில சீட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கேன்னு சொல்லி மனசு வேதனையா இருந்த நேரத்துல எனக்கு கடவுள் சோதனை பண்ணி பாக்குறாங்க. கடவுள் சோதனை பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளா தாங்க இருக்கணுமே. சிவாண்ணா ரொம்ப நன்றி. தம்பி சுபகிருஷ்ணன் வந்து நாங்கள் பார்வை மாற்றுத்திறனாளி. நாங்கள் வந்து இந்த ஜெயின் கோயிலுக்கு வர்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். தம்பி சுபகிருஷ்ணன் வந்து அந்த ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்தார். அப்போ சொன்னார், இதை போல் அண்ணன் தான் அந்த ஆட்டோவை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரு. நல்லா நன்மை செய்கிறீங்க, நல்லா சேவை செய்கிறீங்கன்னு. உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா, உங்களுக்கு நன்றிங்க ஐயா. சிவானா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட உதவினால நான் இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கேன். 1 ரூபா கூட வாங்கலைன்னா, காலையில் மொதல் சவாரி கூட எடுக்கலை. நான் வந்து என் மனசளவில் உங்களோட ஒரு உதவினால நான் இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கேன். ரொம்ப நன்றிண்ணா உங்களுக்கு. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் ஃபேமிலியோட எல்லாரும் நல்லா இருக்கணும். சிதம்பரத்துலேருந்து சென்னைக்கு வந்த அண்ணமார்களுக்கு எல்லாத்துக்குமே சுபா மூலியமாக நான் செய்த உதவி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன உதவிகள் பண்ணுங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். ஓகே, நீ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறாங்க. ஓகே, லவ் யூ கைஸ், லவ் யூ ஸோ மச், தேங்க்யூங்க.